ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூர் ஆல் வெல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பதிவு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் என் மனதை நெருடிய ஒரு சம்பவம். இன்னைக்கு காலையில் ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காரில் ஏறலான்னு வரும்போது ஒரு பெரியவர் வந்து எங்கிட்ட 2 ரூபா கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. என்னது, நான் இன்னொரு தடவை க்ராஸ் செக் பண்ணேன். 2 ரூபா கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், பெரியவரே நீங்கள் 2 ரூபா வச்சு என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க, 2 ரூபாவில் என்ன கிடைக்கும்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னை ரொம்ப பாதிச்சுது. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு 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 நொடி தப்பாக கூட யோசித்தேன், அவர் ஏதாவது பீடி குடிக்க கேட்குறாரோன்னு. எனக்கு பீடி விலை என்னன்னு கூட தெரியாது. நான் வந்து அவர்கிட்ட 2 ரூபா என்ன வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னது, சார் என்கிட்ட 3 ரூபா இருக்குது, நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கட்டண கழிப்பகத்துக்கு யூஸ் பண்ணணும், பாத்ரூம் போகணும், நான் அதுக்கு தான் கேட்குறேன்னாரு. பக்கத்துலேயே கட்டண கழிப்பகம் இருக்குது. என்னை வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா, ஒரு இயற்கை உபாதையத்துக்கே வந்து ஒரு மனிதன் யாசகமாக 2 ரூபா கேட்டு தான் இன்றைக்கி அவருடைய நிலைமை இருக்குன்னா, நாமெல்லாம் எவ்வளோ புண்ணியவான்கள், எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கடவுளுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும். நாம் இருக்கோமா? அட்லீஸ்ட் let us try to be grateful from today, from now on, for everything we get in life. Are you ready for it?